நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்தியா இப்படி டிப்ளமேட்டிக்கா இருக்கக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டு நேரத்துல ஈரானோட க்ரூட் சப்ளை இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய கம்மி விலையில கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியா ஈரானோட ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பர்ஷியன் பீரியட்ல இருந்து இருக்கு, மிடில் ஏஜ் பீரியட்ல இருந்து இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் இந்தியா காஷ்மீரோட பிரச்சனை இருக்கும்போது ஈரான் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் செக்ரட்டரி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல, படுத்து தூக்கிட்டு இருக்காரா என்ன தெரியல, இல்ல போய் காய்கறி என்ன வாங்கிட்டு இருக்காரான்னு தெரியல. பெட்ரோலியம் கேஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்தியா கிட்ட 25 நாளோட பெட்ரோல் தான் இருக்கு. 3 கச்சா எண்ணெயோட கப்பலை போட்டு தள்ளி இருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, இனியோட டே 6 ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் ஓட வார் ஸ்டார்ட் ஆகி ஈரான் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சாரு வெனிசுலா எப்படி நம்ம தாக்குதல் பண்ணோமோ அந்த மாதிரி அவரோட பிரசிடென்ட் தாக்கிட்டு ஈரானை வந்து அப்படியே உட்கார வச்சிடலாம்னு நினைச்சாரு. ஆனா ஈரானோட ஐஆர்ஜிசி ஆர்மி இருக்கிறது பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அந்த வாரை வந்து ரீஜனல் வாரா எடுத்து வந்துட்டாங்க. இது என்ன இம்பாக்ட் ஆக போகுதுன்னா, ரீஜனலா பாத்தீங்கன்னா இந்த உலகமே பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு. எல்லா பொருள்களும் விலைவாசியும் பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் பேஸ் பண்ணி பெட்ரோல் பேஸ் பண்ணி தான் இருக்கு. எங்க பெட்ரோலியம் ஏறுதோ அங்க வந்து நமக்கு இன்ஃபிளேஷன் ஏறும். பற்றாக்குறை இருக்கும் போது நமக்கு வந்து விலை கூடவும் பொருளோட விலை கூடும், அது வந்து டைரக்டா இம்பாக்ட் ஆகும். ஸோ இந்த வார் நமக்கு ஆஸ் அன் இந்தியாவுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னா, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் இல்ல, 10 வருஷம் 20 வருஷம் கூட இல்ல, 100 வருஷம் 200 வருஷம் கூட கிடையாது. இந்தியா ஈரானோட ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பர்ஷியன் பீரியட்ல இருந்து இருக்கு, மிடில் ஏஜ் பீரியட்ல இருந்து இருக்கு. 2000-3000 வருஷம் வே பேக்ல இருந்து வருது ரிலேஷன்ஷிப். ஏன்னா சென்ட்ரல் ஏஷியா இருக்கும் போது இந்தியா வந்து அப்போல இருந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் 3 பாயிண்ட்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்படி தோக்குறோம்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், இந்திரா கேரண்டி பீரியட்ல 1980ல இருந்து 89 பீரியட்ல வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஒரு டீல் சைன் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து அப்ப இருக்க பிரைம் மினிஸ்டர் ஈரானோடது, நாங்க வந்து ஃபேர் ட்ரேட் பண்ண போறோம், உங்கள்ட்ட இருந்து பாத்தீங்கன்னா பொருள் வாங்கிக்கிறோம், பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி பொருள் கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 2001ல அட்டால் பிஹாரி வாஜ்பாய் வரும்போது இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா காஷ்மீரோட பிரச்சனை இருக்கும்போது ஈரான் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஎன் வந்து சாங்ஷன் போட்டிருந்தாங்க. காஷ்மீர் ரெசல்யூஷன் பண்ணி சாங்ஷன் இந்தியா மேல போட்டு பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஈரான் தான் வந்து பாத்தீங்கன்னா நின்று நம்மள ஆதரவு கொடுத்தாங்க, யூஎனுக்கு அகேன்ஸ்ட் சாங்ஷன் லிஃப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது எதுக்கு, பொதுவா இப்போ ரீசெண்டா புல்வாமா அட்டாக் ஆகும்போது அப்ப இருக்க பிரசிடென்ட் எக்ஸ் பிரசிடென்ட் ஈரானியன் பிரசிடென்ட் வந்து டைரக்டா நம்ம பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு போன் பேசி அது கண்டம் பண்ணாரு. அப்புறமா அந்த பேனிக் சிச்சுவேஷன்ல கூட அவரோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஃபாரின் மினிஸ்டர் அங்க வந்து இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான் பண்ணது தப்புன்னு ஆதரவு கொடுத்திருக்காரு. பட் இன்னைக்கு 6 நாள் ஆயிருக்கு. இப்ப வரைக்கும் ஒரு நாடோட பிரசிடென்ட போட்டு கொண்டிருக்காங்க. ஆனா இந்தியா சுப்ரீம் லீடர் விஸ்வகுரு சொல்றாங்க. அந்த விஸ்வகுரு வந்து இப்ப வரைக்கும் டிப்ளமேட்டிக், நம்ம ஃபாரின் செக்ரட்டரி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல, படுத்து தூக்கிட்டு இருக்காரா என்ன தெரியல, இல்ல போய் காய்கறி என்ன வாங்கிட்டு இருக்காரான்னு தெரியல. ஃபாரின் செக்ரட்டரி வந்து ஃபாரின் மேட்டர்ஸ்ல இல்லாம அவர் பிஸியா வந்து அவரோட பையனோட யூஎஸ் சிட்டிசன்ஷிப்காக வந்து போராடிட்டு இருக்காரு. இந்தியாவுலயே நடக்கிறது அவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டதோ இல்லன்னு தெரியல. ஃபாரின் செக்ரட்டரி இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை டிசைன் பண்றதுக்காக அப்பாயிண்ட் பண்ண ஒரு பொசிஷன். ஆனா இங்க வந்து ஒரு ஃபாரின் பாலிசி ஒண்ணுமே இல்லை. ஒரு நாட்டோட பிரசிடென்ட் செத்து இருக்காரு, அந்த நாட்டோட பிரசிடென்டோட பத்தி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் கூட பண்ணதில்லை இந்தியன் கவர்மெண்ட். ஏன் ட்வீட், ஒரு 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 தேர்ட் பர்சன் அபிஷியல் கூட வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் பண்ணதில்லை, அதை பத்தி பேசினது இல்லை. இவ்வளவு பெரிய நம்ம வந்து கோழைங்களா, இல்ல ஒரு நம்ம அமெரிக்காவை வந்து அவ்வளவு பயந்துட்டு இருக்கோமா, இது புரிய மாட்டேது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா 2016ல 3வது பாயிண்ட் என்னன்னா, 2016ல டீல் சைன் பண்றாங்க. சென்ட்ரல் ஏஷியா ரூட்டை வந்து டெவலப் பண்றேன்னு சொல்றேன். என்ன சென்ட்ரல் ஏஷியானா உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஷாப்ரா போர்ட்னு ஒரு லைன் ஆஃப் போர்ட் இருக்கு பர்ஷியன் கல்ஃப் ஆஃப் பர்ஷியன்ல. அது அந்த ரூட் எடுத்தோம்னா எங்களுக்கு வந்து ரூட் எப்படி இந்தியன் ரூட் சி ரூட் வந்து பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணிட்டு போலாம். எப்படின்னா எங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் கிடைக்கும்னா, யூரோப்பை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஆப்கானிஸ்தானை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரஷ்யாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பாத் தான். ஏன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி ஆக்சஸ் கொடுக்குது. அந்த ஷாப்ரா போர்ட்ல வந்து 2016ல என்ன பண்றோம்னா $500 மில்லியன் வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணி அந்த போர்ட்டை டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். இனி வரைக்கும் டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். 2026ல வந்து அது க்ளோசிங் செரமனி ஆகுது. அந்த போர்ட்டை வந்து சைனாவோ மத்த பாகிஸ்தான் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா வந்து இந்த போர்ட்டை செயல்படக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வலோட
காத்துட்டு இருந்தாங்க. அது நடந்து முடிஞ்சது. ஏன்னா இப்ப அந்த யூஎஸ் சொன்னனால அந்த சாப்ரா போட்டும் விட்டாச்சு, அந்த சென்ட்ரல் ஏஷியாவோட ரூட்டும் விட்டாச்சு. இன்னைக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பர்மிஷன் கேட்கறாங்க. யார்கிட்ட? நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்ட கேட்கல, நம்ம பிரசிடென்ட் கிட்ட கேட்கல, யூஎஸ் பிரசிடென்ட் யூஎஸ் அட்டர்னி கிட்ட கேட்கறாங்க. எங்களுக்கு வந்து பர்மிஷன் வாங்கித்தாங்க நாங்க ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றதுக்கு. நம்மளோட நாட்டு ஒரு சாவரின் கண்ட்ரி. இன்னைக்கு சாவரின் கண்ட்ரியா இருந்தது 77 இயர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு. இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆயிட்டு கூட நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் டிசிஷன் எடுக்க முடியல. நாங்க வந்து ஹைலி எக்யூப்ட் மிசைல்ஸ் வச்சிருக்கோம், ஹைலி ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஆஃப் ஆர்மி வச்சிருக்கோம், பிளஸ் நேவல் இருக்கு, ஆல் 3 விங்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கு எங்கள்கிட்ட. அது பார்த்து நம்ம வந்து பயந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த பொசிஷன்ல இருக்கோம். யூஎஸ் என்ன சொல்றோமோ அதை நண்பர்களே, இதான் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன். நாங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் என்ன பாத்தீங்கன்னா யூஎஸ்க்கு சரண்டர் ஆயிட்டோம். எனக்கு தெரியல நம்ம ஃபாரின் பாலிசி வந்து அவங்க எப்படி டிசைட் பண்ணலான்ட்டு. நம்ம அவ்வளவு கோழைங்கள் ஆயிட்டோமா என்னன்னு தெரியல. நம்ம மேலே நமக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் இல்லையா? இன்னைக்கும் பாத்துட்டீங்கன்னா $500 பில்லியன் ஒர்த் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் வந்து யூஎஸ்க்கு ஓபன் பண்ணிருக்கோம். யாரை கேட்டு ஓபன் பண்ணிருக்கீங்க நீங்க எல்லாம்? இந்தியாவோட பேக் போனே அக்ரிகல்ச்சர் தான். ஜிஎம்ஓ ஃபுட்ஸ் வந்து இந்தியாக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஃபாரின் பாலிசி இந்தியா தான் டிசைட் பண்ணோம். இது வந்து தேர்ட் பர்சன் கண்ட்ரியை டிசைட் பண்ணக்கூடாது. நாங்க போய் யூஎஸ் போய் கெஞ்சிட்டு இருக்க முடியாது. நான் இவன்ட்ட ஆயில் வாங்குறேன், இவன்ட்ட வந்து வீட் வாங்குறேன்ட்டு. யாருக்கு கேட்டு நீங்க வந்து யூஎஸ்க்கு வந்து சாங்ஷன் பண்ணீங்க $500 பில்லியன் ஒர்த் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்றதுக்கு? அவங்க எல்லாமே ஜிஎம்ஓ ரிலேட்டட் ஃபுட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனடிக்லி மாடிஃபைடு ஃபுட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நாசமாக்கிட்டு இருக்காங்க. ஜிஎம்ஓ ஃபுட்ஸ் நீங்க யூஎஸ் பண்ணீங்கன்னா நிறைய ஃபுட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎம்ஓ ஃப்ரீன்னு எழுதி வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பாதிப்பு தான். ஏன் சொல்றேன்னா இந்தியாவோட மெயின் ஆக்குபேஷனே பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் தான், விவசாயி தான். நம்ம விவசாயியே 75% ஆஃப் த நேஷனல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிடிபி எல்லாம் growth எல்லாம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சார்ந்திருக்கு. இந்தியா இஸ் ப்ரீடாமினன்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாய கண்ட்ரி. இப்போதான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் நோக்கி பிளஸ் ஐடி செக்டர் நோக்கி போயிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய தப்பு. ரெண்டாவது என்னன்னா, நாங்க இந்த சாப்ரா போர்ட் டெவலப் பண்ணி 2026ல விட்டுருந்தோம்னா கிட்டத்தட்ட 7,000-8,000 கிலோமீட்டருக்கு நம்ம பேசேஜை நம்ம வந்து சேவ் பண்ணிருக்கோம். அதோட நமக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் கம்மி பண்ணிருக்கோம். இப்போ அந்த சாப்ரா போஸ்ட் அப்படியே விட்டுட்டு அப்படியே நம்ம $500 மில்லியன் விட்டு அனாமத்தான் நம்ம கொடுத்துட்டு டாக்ஸ் பேயரோட மணி வந்துட்டு அப்படியே விட்டுட்டு யூஎஸ் சொன்னி யூஎஸ் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னனால நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாரு, ஓகே நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்தாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பாலிசிஸ், ஃபாரின் பாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட், கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து மாறிட்டு தான் இருக்கும். இது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்துதான் செய்யும். நீ யூஎஸ் என்ன சொல்றாருன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. இது மிகப்பெரிய தப்பு. இந்தியால ஈரானோட சுப்ரீம் லீடர் செத்துறதுனால ஹொமேனி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்றாங்க. இது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ற விஷயம் கிடையாது. இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான்னால வந்து பிரோஜனம் தான் இருந்தது. நம்பர் 1, ஏற்கனவே நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் இந்தியா வந்து ஆதரவு காஷ்மீர் சிச்சுவேஷன்ல ஆதரவு கொடுத்தாங்க. 1959 ஈரான் யூஎஸ் வந்து சாங்ஷன் போடும்போது ஈரான் சாங்ஷன் லிஃப்ட் பண்றதுக்காக ஆதரவு கொடுத்தாங்க. புல்வாமா அட்டாக் பண்ணும்போது ஈரான் வந்து பாகிஸ்தானை பத்தி கண்டிச்சாங்க. இந்த மாதிரி அது பண்ணது ரொம்ப பார்பரிக் ஆக்ட்னு சொல்லி. ரெண்டாவது, ஈரான் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்ல மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப்ல இந்தியாவுக்கு வந்து பிரோஜனமானது இருக்கிறது கச்சா எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா $65-67 விச் இஸ் லோவஸ்ட். சவுதி அரேபியாவே பாத்தீங்கன்னா $72-73 கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப கம்மியான விலையில கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, யூஎஸ் டாலர்ல அவங்க வந்து பிரச்சனை வரும்போது இந்தியா வந்து பிரிக் சிஸ்டம், பிரிக் எக்கானமிக்கு நோக்கிட்டு யூஎஸ் டாலர்ல இருந்து வெளில போகும்போது ஈரான் வந்து முன்பின்னையா வந்துட்டு அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன் ரூபிலே நான் வாங்கிக்கிறேன் அப்படி சொன்னாங்க. இன்னும் ரொம்ப சப்போர்ட் பண்றதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பெட்ரோல் கொடுக்குறேன், எனக்கு கேஷ் கொடுக்க வேண்டாம், நான் பொருளா வாங்கிக்கிறேன், நான் வந்து காய்கறியா வாங்கிக்கிறேன், இல்ல அல்லது நான் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வாங்கிக்கிறேன். அப்படி பார்ட்டர் எக்கானமி மாதிரி எடுத்துட்டு போன ஒரு மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப் நம்ம விட்டுட்டோம். 50% ஆஃப் த க்ரூட் ஆயில் பிளஸ் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மூலியமா வந்துட்டு இருந்தது. அது இப்போ நம்ம கிட்ட இல்ல. இன்னைக்கு பெட்ரோலியம் கேஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்தியா கிட்ட பாத்தீங்கன்னா 25 நாளோட பெட்ரோல் தான் இருக்கு, கச்சா எண்ணெய் அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20%. நாங்க பயந்துட்டு இருக்கிறத ஐஆர்ஜிசி பண்ணாத விஷயம் இன்னைக்கு பண்ணிட்டாங்க. ஒரு 3 days முன்னாடியே பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டாங்க.
அங்க வந்து ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் லைக் எப்படி இந்தியன் மிலிட்டரி இருக்காங்க, ஐஆர்ஜிசி ஈரான் ரிப்பப்ளிக்கோட ஜெனரல் கமிட்டி மெம்பர் மிலிஷியா வந்து பாத்தீங்கன்னா பைத்தியமா சுத்தின்னு இருக்காங்க அந்த சீல. அங்க யார் யார் வராங்களோ 3 கச்சா எண்ணெயோட கப்பலை போட்டு தள்ளியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி, நாங்க கஷ்டப்படும் போது எல்லாரும் கஷ்டப்படணும்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வந்து அப்படியே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சைனா அண்ட் ரஷ்யாவோட ஷிப்ஸ் மட்டும் போறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சைனாவும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க, ரஷ்யாவும் பாத்தீங்கன்னா மெடிக்கல் எய்டு கொடுத்திருக்காங்க, பிளஸ் அவங்களுக்கு வந்து நிறைய விதத்துல 2 பேரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டரை வந்து அவங்களுக்கு காப்பாத்திருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட ட்ரிப்பு வந்து போகாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 38 to 40 ஷிப் வந்து அங்க லேண்ட் ஆகி நின்று இருக்காங்க ஆங்கர் பண்ணி. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் வர்த் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அங்க நின்று இருக்கு. இன்னைக்கு இனி எத்தனை நாள் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க தெரியல. இன்னைக்கு ஏன்னா யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கனோட ஷிப் வந்து விரட்டி விட்டுருக்காங்க. அது பார்த்தோன்னே ஓடி இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து வார்னிங் கொடுத்து அடிக்கிற ட்ரை பண்ணியிருக்காங்க. சோ நம்மளோட வெசல்ஸ் எல்லாமே அங்க பாக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 crores ஆஃப் வர்த் ஆஃப் கூட்ஸ் அங்க ஹோல்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே என்னன்னா நம்மளோட பேட் இன்டர்நேஷனல் ஃபாரின் பாலிசி மூவ். இஸ்ரேலோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு 4 days பிஃபோர் வந்து நம்ம அங்க போயிட்டு அட்டென்ட் பண்ணி ஒரு செரமனில போய் ஒரு அவார்டு வாங்கிட்டு இஸ்ரேல் வந்து ஒரு ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் மதர்லேண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் போயிட்டு அங்க வந்து போய் லூஸ் ஸ்டாக் விட்டதுனால இன்னைக்கு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பே போயிட்டீங்கன்னா அடிமட்டத்துக்கு போயிருச்சு. அந்த கடல்ல வந்து பாத்தீங்கன்னா 2000-3000 மீட்டர்ல போயிட்டு சிங்க் ஆயிருக்கு. இஸ்ரேல் வந்து இது ஸ்ட்ராட்டஜிக்கா மூவ் பண்ணி இந்தியாவை வந்து நம்ம சைடு இழுக்கணும்னு சொல்லி ஒரு மூவ் பண்ணாங்களான்னு தெரியல. அவங்க பார்லிமெண்ட்ல வந்து கூப்பிட்டு ஒரு அவார்ட் கொடுத்து அந்த செரமனியை க்ளோஸ் பண்ணாங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a பேட் டிப்ளமேட்டிக் மூவ் சொல்றாங்க. பெரிய பெரிய ஃபைனான்சியல் பெரிய இந்தியா இந்த மாதிரி பண்ணது வந்து மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி ஃபாரின் கம்யூனிட்டர்ஸ் வந்து சொல்றாங்க. இது வந்து பண்ணிருக்கூடாது, பண்ணிருக்காங்க. இன்னி வரைக்கும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கொமேனி செத்ததுக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாம பேசுனது இல்லை. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஏன் ஃபர்ஸ்ட் பாம்பிங் ஆகும்போது ஈரான் மேல பாம்பிங் ஆகும்போது ஈரான்ல வந்து கிட்டத்தட்ட 160 to 180 160 குழந்தைங்களுக்கு செத்தாங்க. பிரைமரி ஸ்கூல்ல போய் பாம்பு பண்ணியிருக்காங்க. அந்த பாம்பிங் வந்து எங்க நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பாம்பிங்ல கொமேனியை கொன்னும் போது அது வந்து சைமல்டேனியஸ்லி 30-60 பாம்ஸ் போட்டிருக்காங்க. 160 கிரேவ்ஸ். இப்போ வரைக்கும் அந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டியா அவங்க பார்த்தது இல்லை. அவங்க லைஃப்ல நிறைய பார்த்தது வேணும்னு நிறைய இருக்கு. 160 யூஎன்ஏ பாத்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் ஹாரிஃபைங் இமேஜஸ், ஹாரிஃபைங் ஒரு சூழ்நிலை வந்திருக்கு ஈரான் மேல. இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு யூஎன்ஏ சொல்லியிருக்காங்க. இது பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஆதரவும் கொடுக்கல. இந்தியா ஈரானோட ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நாசமா போனதுக்கு நம்ம தான் காரணம், இந்தியா தான் காரணம். இந்தியா வந்து இது எப்படி சரிப்படுத்துவாங்கன்ட்டு எனக்கு தெரியல. இந்தியாவோட கச்சா எண்ணெய் வரப்போறது இல்லை, கேஸ் வரப்போது இல்லை. நமக்கு வந்து பார்ட்டர் சிஸ்டம் இருந்தது, அது எல்லாமே நம்ம வந்து இப்போ லூஸ் பண்ணிட்டோம். ஈரான் இஸ்ரேல் வார் வந்து வார் தான். அது யார் இருந்தாலும் என்னங்க, வாரா நடக்கும்போது 2 சைடும் பிரச்சனை வரப்போது, 2 சைடுக்கும் பாத்தீங்கன்னா லாஸ் நடக்குது. இதை ஹியூமனிடேரியன் கிரவுண்டா எடுத்துட்டு போறது தான் நல்லது. நீங்க அந்த சைட்லயே லாசஸ் இருக்கும், இந்த சைட்லயே லாசஸ் இருக்கும். யாரும் வார் வச்சுட்டு வார்ல வந்து ப்ராஃபிட் ஆகிறது போறது இல்லை. வார்னால லாஸ் தான் ஆகும், அந்த எக்கானமி கிளாப்ஸ் ஆகும். அந்த எக்கானமி நீந்தி வர்றதுக்கு நமக்கு வந்து பல வருஷங்கள் ஆகும். ஜப்பான்ல வந்து அமெரிக்கா பாம்பு பண்ணும்போது டைரக்டா டோக்கியோ மேல கேபிட்டல் சிட்டில போய் போடல. அவங்க வந்து இருக்கிற ரிமோட் வில்லேஜ்ல போய் தான் போட்டாங்க. ஹீரோஷிமா நாகசாக்கில தான் பாம்பு போட்டாங்க. இது டைரக்டா போய் தெஹரான்ல அட்டாக் பண்ணிட்டு தெஹரானோட சென்ட்ரல் மினிஸ்டர், தெஹரானோட மினிஸ்ட்ரியில ஆயத்துல்லா ஹமேனி வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் நடக்கும் போது அவங்க ஃபேமிலியோட இருக்கும் போது இன்டெல கேதர் பண்ணிட்டு டைரக்டா தெஹரான் மேல அட்டாக் பண்ணதுனால இது வந்து என்ன நினைச்சாங்கன்னா ஈரான் இது உடைஞ்சிரும், அந்த மக்கள் வந்து சதாமை எப்படி வந்து ஆதரவு கொடுக்காம சதாமை வந்து போட்டு தள்ளாங்களோ ஈரான்லயே அப்படிதான் நடக்கும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, மக்கள் கோடிக்கணக்கில் மக்கள் வந்து வெளில வந்துட்டு கொமேனியோட சாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்து, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாவு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈரான் வேணும்ட்டு பிளான் பண்ணி ஒரு செத்தாரா எனக்கு தெரியல. ஏன்னா இந்த சாவுனால என்ன ஆச்சுன்னா
ஈரானோட ஒற்றுமை பிளஸ் மத்த நாடோட ஒற்றுமை வந்து கூடுதல் தான் இருக்கு. யூஎஸ் என்ன நினைச்சாங்கன்னா ஈரான் கொமேனியை பிளஸ் எல்லா டாப் லீடர்ஸை போட்டு தள்ளிட்டனால இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும், இந்த ஈரானை நடத்த முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா ஈரான்ல வந்து கொமேனி வந்து சுப்ரீம் லீடர் தான். ஆனா அது கீழே வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில்ஸ் வருவாங்க, ஒரு 30-35 கவுன்சில்ஸ் வருவாங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சுப்ரீம் லீடர். அந்த கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரியை பேஸ் பண்ணிட்டு சில கவுன்சில்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க, சிலது வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து செக்டடா இருக்கு. இன்னைக்கு பார்த்து அவர் செத்து 24 ஹவர்ஸ்லயே பாத்தீங்கன்னா வேற மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, வேற லீடர்ஷிப்பை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடந்துட்டு இருக்காங்க. இதனால வந்து யூஎஸ்க்கு பயங்கர லாஸ். கிட்டத்தட்ட $2 பில்லியன் 6 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் செலவு பண்ணியிருக்காங்க வெறும் வார்ல மட்டும். $2 பில்லியன் வார்ல மட்டும். $1 பில்லியன் ஒர்த் ஆஃப் ட்ரோன், $1 பில்லியன் ஒர்த் ஆஃப் ரேடார் வந்து பாத்தீங்கன்னா வெறும் $5000 ஒரு ட்ரோன் வந்து போய் அட்டாக் பண்ணிட்டு ஈரானோட அந்த அயன் ட்ரோமை க்ளோஸ் பண்ணிருக்கு. இந்த எப்படி சொல்ல போறது தெரியல. இந்த மாதிரி நிறைய லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து சைலண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க ஈரானு, நாங்க வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப நாள் இழுக்கு போறோம். டொனால்ட் ட்ரம்ப் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நான் வந்து 4 வீக்ஸ் இழுத்துட்டு போறேன், இல்ல அதுக்கு முன்னாடியே பண்ண போறேன். இப்போ அவங்களோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இந்த வாரம் வந்து ஈராக் வார் மாதிரி வந்து லென்த்தா எடுத்துட்டு போக மாட்டோம், இந்த வாரம் வந்து கம்மியா க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்காக ட்வீட் எல்லாம் பண்றாங்க. பட் ஈரான் வந்து ஆஸ் ஆஃப் நவ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து ஏதோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. இந்த வாரம் இழுக்கு தான் போறேன், இந்த வாரம் நம்ம வந்து ரீஜனல் வாரா எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து கொமேனி உயிரோட இருக்கும் போதே சொல்லிட்டாரு. சவுதி அரேபியால அட்டாக் ஆயிருக்கு, பஹ்ரைன்ல அட்டாக் ஆயிருக்கு, கத்தார்ல அட்டாக் ஆயிருக்கு, ஏன் துபாய்லயும் அட்டாக் ஆயிருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து அமெரிக்காவை ஆதரவு கொடுத்திருந்தாங்க, ஹார்பர் பண்ணிட்டு இருந்தாங்க.